அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நான் பருப்பு இல்லாமல் முருங்கைக்காயும் வாழைப்பூவும் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். பெரிய முருங்கைக்காய் 2 எடுத்துருக்கிறேன். முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அரிசி வந்து முதல் தண்ணி கழுநீர் பிடிச்சி கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணியில் நான் வந்து வாழைப்பூ ஊற வச்சு அப்படியே போட்டுடலாம். பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி ஒரு 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன சின்ன தக்காளி எடுத்து அதுவும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையானது போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையானது போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் வந்து இது ஓமம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம், வரமிளகா கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் புளி வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சிறுநெல்லிக்காயோட கொஞ்சம் பெருசாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஓமெல்லாம் போட்டால் கொஞ்சம் ஜீரணமாகும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது வாழைப்பூவெல்லாம் போட்டுக்கிறோமா, அதுக்காக வந்து நான் வந்து ஓமம் சேர்த்திருக்கேன் கொஞ்சம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எடுத்து வச்சுக்கலாம். வெந்ததாக காய்கறியெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம். சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கும். கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம்.
உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. தண்ணி அதுக்கப்புறம் புளி தண்ணி தவிர வேறு எதுவும் விடல, இதே தண்ணி போதும். நல்லா சத்தானதாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். பருப்பில் தான் போட்டு வைக்கணுங்கிறதுல சும்மா வச்சாலுமே நல்லாயிருக்கும். வெறும் இது வாழைப்பூவும் முருங்கைக்காயும் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். அது ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, நான் முடக்கத்தாங்கீரை பொரியல் பண்ண போகிறேன். எனக்கு கிடச்சது கொஞ்சம் தான் கிடச்சிது, அதனால் முடக்கத்தாங்கீரை ஒரு கப்பு, ஜீரகம் தேவையானது, உப்பு தேவையானது, 2 வரமிளகா மட்டும், ஒரு வரமிளகா, வெங்காயம் போட்டிருக்கிறேன், ஒரு கப் வெங்காயம், தேவையான எண்ணெய், எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் நான் அதுக்கு பதிலாக ரீஃபண்ட் ஆயில் வச்சுருக்கிறேன். ஜீரகம் போட்டுக்கலாம். நான் கடுகு போட மாட்டேன், ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு மிளகாயும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் தேங்காய் போட மாட்டேன், அதனால் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திட்டேன். வெங்காயம் வெந்துருச்சு, கீரி போட்டுக்கலாம். தண்ணியும் ஊற்றாமல் வதங்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றுறதோட வறண்டது தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது வெங்காயம் பொடியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு, தொட்டுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளைங்க செஞ்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் அருவிருப்பட்டு சாப்பிட மாட்டோம், ஆனால் இதோட அருமை இப்போ தான் தெரியுது. நாங்களும் பெருசானதுக்கு அப்புறம் தான் இந்த அருவியே தெரியுது. அதனால் வாரத்தில் ஒரு நாளைக்கு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிறீங்க. வேறு நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மக்களா. பாருங்க, அதனால ஒரு மருந்து இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தேங்காயே இல்லாமல் பாருங்கம்மா, சின்ன வெங்காயத்துனால் எவ்வளோ நல்லா இருக்குது. தேங்காய் போடாலே சாப்பிட்டாலும் நல்லா. வாழைப்பூ முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.